ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் தான் மிஷின் எம்ப்ராய்டரில போட்டு காட்டியிருக்கேன். ஆன்லைன் கிளாஸ் நேத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. மார்ச் 12லேருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. நெறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. சில பேருக்கு என்னன்னா ரொம்பவே டவுட்டா இருக்கு. ஆன்லைன் கிளாஸ்ல எப்படி நம்ம பண்ண முடியுமா? அப்படின்றது. ஆன்லைன் கிளாஸ்ன்றது உங்களுக்கு யூடியூப்ல இருக்க மாரி வீடியோஸ் இருக்காது. உங்களுக்கு டைரக்ட்டா சொல்லிக் குடுக்குற மாரியே தான் ஆன்லைன் கிளாஸ் கிளியரா இருக்கும். அதனால நீங்க உங்க மேல ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வைங்க. நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, எந்த இதுல இருந்தாலுமே நீங்க ஈஸியா பண்ணிரலாம். இப்போ நான் ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் ஃப்ரீ ஹேண்டா தான் போட்டு காட்டுறேன். எந்த டிசைனுமே ட்ரா பண்ணல. 4 பெட்டல்ஸ் உள்ள ஃப்ளவர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த கொடி டிசைன் போட்டு ஃபில் பண்றேன். அதே மாரி நெறையா பேர் என்ட்ட மெசேஜ் பண்ணவங்க சொன்னது என்ன அப்படின்னா, என்ட்ட மிஷின் இருக்கு. ஆனா அத கரெக்ட்டா எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியல. கரெக்ட்டா ஸ்டிச்சஸ் போட தெரியாது. நான் இதுவரை யூஸ் பண்ணதில்ல. அப்படியே தான் இருக்கு அப்படின்ற மாரி தான் நெறைய பேர் சொன்னீங்க. பரவால்ல. இந்த அளவுக்கு இவ்வளோ பேர்ட்ட மிஷின் இருக்குன்னே நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. ஆனா இவ்வளோ பேர்ட்ட மிஷின் இருந்தாலுமே அத நெறையா பேர் ஆப்ரேட் பண்ண தெரியாமலே அப்படியே வச்சிருக்கீங்க. ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு நம்ம நெனச்சுட்டோம் அப்படின்னா, அது எப்படியாவது நம்ம கத்துக்க முடியும் கண்டிப்பா. நீங்க அதுக்கான முயற்சி மட்டும் தான் எடுக்கணும். மேனுவல் மிஷின பொறுத்தவரை நம்ம அதில நல்லா நமக்கு செட் ஆகுற வர அதில கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மேனுவல் மிஷின்ல நெறையா இது வரும். ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். இருந்தாலுமே அதில நம்ம ஒவ்வொன்னா நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, கரெக்ட்டா நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம். இப்ப நான் எப்படி போடுறேன்னு பாருங்க. ஸ்டிச்சஸ் எல்லாமே அந்த மாரி நீங்களுமே அழகா போடலாம். பேசிக் கிளாஸ்ல உங்களுக்கு வ மிஷின் ஆப்ரேட் பண்றதுலேருந்து ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பையா சொல்லிக் குடுத்து, அதில என்னென்ன தப்பெல்லாம் உங்களுக்கு வரும், அதே மாரி மிஷின்ல என்னென்ன ப்ராப்ளம்லாம் அதை எப்படி சின்ன சின்ன இதெல்லாம் சரி செய்யலாம், எல்லாமே உங்களுக்கு கிளியரா சொல்லிக் குடுப்பேன். அட்வான்ஸ்டு கிளாஸ்ல 3D எம்ப்ராய்டரி, நெட் ஒர்க்கு, கட் ஒர்க் டிசைன்ஸு, அதுக்கப்புறம் மிஷின் எம்ப்ராய்டரிலே எப்படி ஹேங்கிங்ஸ் பண்ணலாம். அடுத்து அதில நீடில் டைமிங் எப்படி கரெக்ட்டா செட் பண்ணலாம். அந்த மாரியான இதெல்லாமே சொல்லிக் குடுப்பேன். ஒரு இது நீங்க கத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்காண்டி 2 விஷயம் கண்டிப்பா தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஒன் பிராக்டிஸ் அதிகமா தேவைப்படும். அதே மாரி அதுக்கான டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம ஒரு 1 ஹார் ஸ்பெண்ட் பண்ணா கூட, அது வேலிடா இருக்கணும். அந்த டயத்த கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். அதே மாரி நம்ம பிராக்டிஸ் பண்ணாம எதுவுமே கரெக்ட்டா வராது. நம்ம எந்த அளவு பிராக்டிஸ் பண்றோம், முயற்சி பண்றோம் அப்படின்ற பொறுத்து தான் நமக்கு எதுவா இருந்தாலுமே நம்ம கரெக்ட்டா பண்ண முடியும். உங்களுக்கான டயத்த மட்டும் ஒரு இது கூட நீங்க வேஸ்ட் பண்ணிறாதீங்க. அது போன டைம் அப்டின்னா, அது போனது தான். அத நீங்க திரும்ப நீங்க இது பண்ண முடியாது. அதே மாரி நெறைய பேர் ஃபேமிலி இதா இருப்பீங்க. ஃபேமிலி சிச்சுவேஷன் இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துமே நெறைய பேர் இன்ட்ரஸ்டடா இருப்பீங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நெனைக்கிறப்ப நெறையா ப்ராப்ளம்ஸ் நெறையா வரும். அது எல்லாமே ஃபேஸ் பண்ணி நம்ம கரெக்ட்டா நமக்கு புடிச்சத பண்றோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கணும் எப்பயுமே. சில பேர் இத தையலுக்காக கத்துக்குவீங்க. தையல் தொழில் அப்படின்றதுக்காக கத்துக்குவீங்க. சில பேர் பொழுதுபோக்கே உங்களுக்கு எம்ப்ராய்ட் போட்டா உங்களுக்கு ஒரு மனசு ஒரு நிம்மதியா இருக்கும். அந்த மாரியும் இருப்பீங்க. உங்களுக்கான தேடல் என்னவோ, அத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நம்ம நமக்கான டைம் இந்த டைம் ஒரு நாளைக்கு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு இது நம்ம நமக்கான டயத்த ஒதுக்குறோம் அப்படின்றதுல நமக்கு திருப்தி இருக்கணும். அதாவது கைத்தொழில் ஒன்றைக் கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னே சொல்லியிருக்காங்க.
நம்ம வந்து நமக்கு வந்து கல்வி வந்து இல்லை, நமக்கு படிக்க முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னு இருந்தால் கூட, படித்த படிப்புக்கு நமக்கு வேலை இல்லை அப்படின்ற சூழ்நிலை இருந்தால் கூட, நமக்கு கற்றுக்கிட்ட வந்து கைத்தொழில் வந்து என்றைக்குமே வந்து கை கொடுக்கும். உங்களுக்கு எதில் வந்து அதிக அளவு விருப்பம் இருக்கோ அதை வந்து நீங்கள் முழு ஈடுபாடோட, முழு இன்ட்ரெஸ்டோட, எப்பயுமே வந்து விடாமுயற்சியோட வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருங்க. இப்போ பாருங்க, இந்த இது வந்து சிம்பிளான டிசைன் வந்து போட்டு காட்டிட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.